நீங்கள்தான் வீரதீர சூரராயிற்றே, நீங்களே கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் என அவள் கூறினார். அது என்ன பெரிய விஷயம்? இன்று இரவு உங்களை இதே காட்டில் சிறைப்பிடித்து வைத்தால் காலையில் எந்த தேசத்தில் ராஜகுமாரியை காணவில்லை என்ற சலசலப்பு உருவாகிறதோ அந்த தேசத்தை சேர்ந்தவர்தான் என்பதை சுலபமாக கண்டுபிடித்து விடலாம் என கூறினான். இதை கேட்ட அவள் ஜோராக சிரித்தாள். அந்த சிரிப்பில் மயங்கி மெய்மறந்து அவளை பார்த்தான் பார்த்திபன். வெட்கத்தில் தலைகுனிந்தாள் அவள். ஏன் சிரிப்பை நிறுத்திவிட்டீர்கள்? உங்கள் சிரிப்பில்தான் என் பிறவி பலனே அடங்கியிருக்கிறது, சிரியுங்கள் என்று பார்த்திபன் கூறினான். இன்னும் சற்று நேரத்தில் இருட்டிவிடும். பின்னர் எங்கள் தேசத்து ஆட்கள் என்னை தேட ஆரம்பித்து விடுவார்கள். அப்புறம் என்ன, உங்களுக்கு தெரிந்துவிடுமே நான் எந்த தேசத்து ஆள் என்று என அவள் கூறினாள். சரி, உங்கள் பேராவது கூறுங்களேன் என்று தயக்கத்துடன் பார்த்திபன் கேட்க, மெல்லிய புன்னகையுடன் சமுத்ரா என அவள் பதில் கூறினாள். சமுத்ரா அழகிய பெண்ணுக்குண்டான அழகான பெயர்.